ஹாய். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பேரண்ட் சைல்டுங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி தானே? நான் அதை ஃபுல்லாக ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் வீடியோலாம் HTML CSS அதை பற்றி ஓரளவு எல்லாம் சும்மா பேசிக்கு கொஞ்சம் எல்லாம் ஓரளவு கற்றுக்கிட்டோம். ஸோ ஒரு சின்ன டெமோ மாதிரி சின்ன UI வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பேசிக் நம்ம வந்து எல்லாம் கற்றுக்கணும். ஸோ இப்போ நான் WS ஸ்கூலில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் அந்த ஆப்ஷன் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ எப்படின்னா நம்ம இங்கே வந்து HTML வந்து நம்ம பார்த்தோம் அப்படி தானே? HTML இங்கே இருக்குது, CSS கூட நம்ம இங்கே கொடுத்து நம்ம வந்து எப்படி கற்றுக்கலான்னு பார்த்துருந்தோம். அதில் வந்து கூட இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதில் வந்து ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஸ்டைலு. ஸோ ஸ்டைலுங்கிறது CSS தான் இங்கே எல்லாம் கொடுக்கறதுக்கு. ஸோ இதில் இன்னும் நிறைய இருக்குது. இப்போ அப்படின்னா ஸ்டைல் மட்டும் இருக்கு. அங்கே வந்து CSS ஷீட் மாதிரி, அதாவது தனியாக இதுக்குன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அது எப்படி இங்கே அட்டாச் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது. அதாவது இந்த கிளாஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸ் வந்து கிளாஸ் இது எல்லாமே தனி ஃபைலாக வச்சுக்கிட்டு அது இங்கே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் இருக்குது. அதை நான் ஒரு நாள் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது எப்படி பண்ணணும்னு. ஸோ இதில் இப்போ எக்ஸ்ட்ரா என்ன வரப்போகுதுன்னா ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டேக் இப்போ நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு இப்போ நான் பேசிக் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இங்கே எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கூட ரன் பண்ண வைக்கணும்னா இங்கே கன்சோல்னு இருக்கும், எலமெண்ட்ஸ் கன்சோல் இருக்கும். ஸோ அதில் வந்து இங்கே இங்கே ஒன்று இருக்கும், லாஸ்ட் இருக்குல்ல. ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்க. இங்கே வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எல்லாத்தையும் நம்ம ரன் பண்ணி இங்கே சும்மா செக்அப் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன பேசிக்லேருந்து ஆரம்பிப்போம். நான் பல வீடியோக்குள்ள நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் எப்படின்னா ஆக்ஷன்ஸ், அதாவது ஒரு எப்படி சொல்ல, ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் ஹியூமன் வச்சு எப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹியூமன்னா முக்கியமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கை அசைக்கிறது, இந்த பார்க்குறது, ஒரு சின்ன வேலை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஒரு மூமெண்ட்டு வேலைலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஆக்ஷன் மாதிரி அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து இப்போ எப்படின்னா இது எப்படி அந்த ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ணணும். இப்போ கிட்டத்தட்ட எப்படின்னா இதான் UI. நம்ம என்னெல்லாம் பார்த்து இதை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி அப்புறம் இதுக்கு மாதிரி கலர் கொடுக்குறதெல்லாம் CSS இதை மாதிரி பண்ணி எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே கிளிக் பண்ணும்போது அங்கே ஒரு ஆக்ஷன் இருக்குல்ல, அது எப்படி நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதை ஃபஸ்ட்டு இங்கே எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன், அதாவது இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, ஹவு டு கிரியேட் வேரியபிள்ஸ் அண்ட் ஹவு டு யூஸ் வேரியபிள். ஆக்சுவலி வேரியபிள்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங். ஸோ வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. அது வேரியபிள்ஸ் என்ன ஃபஸ்ட்டு? ஆக்சுவலாக வேரியபிள்ஸுங்கிறது இப்போ எப்படி சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு பாக்ஸு, இப்போ ஒரு பொருள் வைக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி சொல்லலாம், உங்கள் வீட்டில் வந்து ஒரு பாக்ஸ், இப்போ பாக்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சிம்பிளாக இப்போ இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படி தானே? சில பாக்ஸ் எப்படின்னா இப்போ இந்த பாக்ஸ் எடுத்துங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஒரு பொருள் கொண்டு கொடுக்கணும், யாருக்காவது வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் வைக்கணும். அந்த பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே தான் நம்ம வந்து பொருளை வச்சு கொண்டு போய் கொடுக்க முடியும். இதில் இப்போ எப்படின்னா இப்போ நீ டெலிவரி கொடுக்கும்போது இந்த பாக்ஸ் எப்படி இருக்கும், இதில் ஒரு பொருளை வச்சு நீங்கள் இது பண்ணிட்டீங்க, டேப் போட்டு எல்லாம் ஒட்டி கொடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி மாற்ற முடியாது இந்த பாக்ஸை, அப்படி தானே? அப்போ இது ஒரு டைப் ஆஃப் பாக்ஸ். நம்ம என்ன பண்ணணும், இதை மாற்றக்கூடாது, அப்படி தானே? ஏன்னா இந்த உள்ள பொருளை வந்து ஒரு கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து ஒரு பொருளை வச்சு டேப் பண்ணி நம்ம வந்து போய் டெலிவரி பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த பாக்ஸை வந்து கேரி பண்ணுறதுக்குன்னு ஒரு எப்படி சொல்ல, ஒரு எப்படி சொல்ல, ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று, ஓகேவா? பாக்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா பையாக இருக்கலாம், வாட்டவர்.
ஸோ அதுக்குள்ளே வச்சு தானே நம்ம வந்து எடுத்து எடுத்து கொடுக்குறோம். ஸோ அது ஒரு மாடல் பாக்ஸ் அப்படி தானே. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே கிட்டத்தட்ட வேரியபிள்ஸ். ஓகேவா, அதாவது அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வேரியபிள்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ புரியுதா? இப்போ எப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பான பாக்ஸ் நம்ம ஓப்பன் அங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு பொருள் வச்சுக்க போகிறோம். ஆக்சுவலாக அங்கே வேற, அது பொருளுங்கிறது வேற, நம்பர் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு. இங்கே நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இதில் நம்ம ஓப்பன் பண்ணலாம், சும்மா இதுலேயே கால் பண்ணுவோம். இதை பாருங்க, ஹவு டு கிரியேட் வேரியபிள்ஸ். ஓகேவா, ஸோ இதில் வந்து 2 இதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அதை இங்கே எடுத்து போடுறேன். ஸோ இங்கே ரன் ஆகுது, எந்த எரரும் எதுவுமே காமிக்கல. அப்போ எக்ஸ் ஒய்ங்கிறத 2 வேரியபிள் வந்து நம்ம இங்கே வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட எப்படின்னா, இப்போ வாருங்கிறது ஒரு டைப் ஆஃப், நான் சொன்ன பாக்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு எப்படி சொல்ல, அது கிட்டத்தட்ட அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு பாக்ஸ், டிஃப்ரெண்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இது. ஓகேவா, இப்போ லெட்டுங்கிறதும் அப்படிதான் கிட்டத்தட்ட. சரியா, இது ஒரு பாக்ஸ், தனி பாக்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி. ஸோ இதை வந்து நான் இன்னும் டீப்பாக உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போதைக்கு சும்மா எக்ஸாம்பிளா ஒன்று உங்களுக்கு பண்றேன். ஓகே, இப்போ எக்ஸ் இருக்கு, எக்ஸுங்கிற ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே எக்ஸ்ன்னு இருக்குல்ல, இப்போ இதை வந்து எக்ஸ் தான் கொடுக்கணும்னா அப்படி இல்லை, இதுல நீங்க எந்த நேம்லாம் கொடுக்கலாம். இப்போ வார் என்னன்னாலும், இப்போ சும்மா இப்படி கூட கொடுக்கலாம், ஹெச்ஹெச், இல்லைன்னா இப்படி கூட கொடுக்கலாம். ஸோ இது எடுத்துக்கும், இது ஜஸ்ட் இப்போதைக்கு கிரியேட் பண்றதுக்கு. அது என்ன நேம்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம், உங்களுக்கு தேவைங்க மாதிரி. இப்போ 2 நம்பர் கூட்டணும்னா அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் கொடுக்கணும். ஓகே, சரி, நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு இதை கொடுக்குறேன். ஸோ நம்ம கிரியேட் ஆயிட்டு வந்துட்டா. ஸோ அதில் வந்து டிஃபைன் பண்ணலை, அன்டிஃபைன்ல இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா நல்லா கவனிங்க, நான் எதுவுமே உள்ள நான் கொடுக்கல, ஜஸ்ட் அது ஒரு எம்டியாக நான் ஒன்று எதுவுமே வைக்கல, ஐ மீன் எதுவுமே உள்ள வைக்கல, அதனால எம்டியாக காமிக்கிறதுனால அது அன்டிஃபைன் வருது. ஸோ இன்னொன்று என்னன்னா, இப்போ வந்து நார்மலாக நம்ம சில வேல்யூ வந்து அசைன் பண்ணுவோம். அது எப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஓகே, ஒரு எப்படி சொல்ல, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணுறேன்னா அதுக்கு எப்படி வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ நான் இங்கே எதுவுமே கொடுக்கலன்னா அன்டிஃபைன்டு வரும். ஓகேவா, அப்படின்னா உள்ள எதுவுமே நம்ம வந்து செட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 5ங்கிற நம்பர் கொடுக்குறேன். அப்போ கொடுக்கும்போது இந்த மாதிரி ஈக்குவல் கொடுத்து கொடுக்கணும். ஸோ இது மீனிங் என்ன, இந்த ரைட்ல உள்ளதை இங்கே லெஃப்ட்ல அசைன் பண்ணு. ஸோ சிம்பிளா அப்படி சொல்லலாம். ஓகேவா, ஸோ நான் அசைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நான் டைப் பண்றேன் பாருங்க, வந்துருச்சு. கரெக்டா? ஓகே, இப்போ நம்ம இன்னொரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்றோம். ஓகேவா, காப்பி num2 அப்படின்னு வைக்கிறேன். இப்போ num2 அன்டிஃபைண்ட் ஆகுதா? இப்போ num பிளஸ் num2, சரி num2க்கு நான் வேல்யூ கொடுக்கலாம். num2 ஒரு 10 கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ num2ல இப்போ எத்தனை இருக்குன்னா 10 இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து num பிளஸ் num2வை கூட்டுறேன். ஸோ இப்போ ஒரு ரெண்டு வேல்யூ வந்து கூட்டிங்க காமிக்கா. ஸோ இப்போ வந்து இதில் கவனிங்க, இது கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் மாதிரி. ஓகேவா, அந்த பாக்ஸ் என்ன மாதிரி பாக்ஸ் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறது தான் இந்த மாதிரி நம்ம ஒன்று கொடுக்குறோம். ஓகேவா, வாரு லெட்டு அப்படிங்கிற 2 இதை கொடுத்துருக்குறோம். இன்னொன்று இருக்கு, கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, அது இங்கே இருக்கு, இந்த இருக்கு பாருங்க, இதிலே போட்டிருக்காங்க பாருங்க, கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, லெட் இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நிறையா நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் நம்ம இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கா, இந்த பாக்ஸை அப்போ நம்மங்கிறது அந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு, 5 இருந்துச்சு, இந்த இருக்கு பாருங்க, நம்ம அசைன் பண்ணது இந்த இருக்கு, அசைன் பண்ணது. அப்புறம் num2ங்கிற அந்த பாக்ஸுக்குள்ள 10 இருந்துச்சு. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு ஒரு அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ப்ளஸ்ஸோ ப்ளஸ் கூட்டுறதோ கழித்தலோ பெருக்கலோ நம்ம எதுனாலும் நம்ம பண்ணலாம். சரியா, ஸோ இப்போதைக்கு நான் ப்ளஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். ஸோ 2 இதையும் கூட்டி உங்களுக்கு காமிக்கும். இதை வந்து
இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு அவுட்புட் இப்போ அதாவது ரெண்டையும் கூட்டிட்டோம், அது இங்க காமிச்சிட்டு, ஆனா இந்த நம் வேல்யூ மாறாது. மாறலையா? நம் டூ வேல்யூ மாறாது. ஆனா ஏன் மாறல அப்படின்னா, நம்ம வந்து கூட்டு தான் செஞ்சு அவுட்புட் எடுத்துட்டு வந்தோம் இல்லையா? ஆனா அதை வந்து நம்ம எங்கேயுமே ஸ்டோர் பண்ணல. ஸ்டோர் பண்றதுன்னா இந்த எதுவும் பாக்ஸுக்குள்ள நம்ம போய் போடல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸ், இதெல்லாம் வேரியபிள்ஸ் தானே. ஸோ இதை வந்து நம்ம ஒரு இடத்துல கூட்டி கூட வைக்கலாம். இப்போ நான் ஒரு வாரில் ஒரு நம் 3 நான் கிரியேட் பண்றேன். சரியா? இப்போ நம் 3 ஈக்குவல் டு நம். ஓகே, நம் 3 பாருங்க 15 வந்துட்டா. ஸோ இந்த ரெண்டு இதையும் நம்ம கூட்டி இங்கே வச்சாச்சு. ஸோ இந்த அசைன் மெத்தடுக்கு இது ஒர்க் ஆகுதா? ஓகே, இது வந்து ஒரு சிம்பிள் ஒரு ப்ராசஸ், அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட்ல இது நடக்கும். ஸோ ஏன் நம்ம இதை கற்றுக்கணும்? அதுதானே ரொம்ப முக்கியம். ஸோ இது ஏன் நம்ம கற்றுக்குறோன்னா, இப்போ நம்ம வந்து இங்கே வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கூட சொல்லலாம். எக்ஸாம்பிள் இருக்காங்க. ஓகே, நான் இதுக்கு எப்படி சொல்ல, ஏதாவது எக்ஸாம்பிள் இருந்தா சொல்லுவேன். ஓகே, ஸோ இப்போ எப்படின்னா, நீங்க இந்த இப்போ இதே வச்சுக்கோங்க, ஒரு ட்ரைட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு பட்டன் நீங்க கிளிக் பண்ண போறீங்க. ஓகேவா? இங்க வந்து நான் இப்போ நீங்க ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு 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 வேலை அங்கே நடக்கு, ஒரு ஆக்ஷன் நடக்கு, அப்படிதானே? ஸோ இந்த ஆக்ஷன் வந்து இங்க நடக்கும்போது இங்க ஒரு பர்டிகுலரா ஒரு யூஆர்எலுக்கு போகுதுங்க. ஓகேவா? அது எங்கேயோ ஒரு பக்கம் வந்து ஸ்டோர் பண்றாங்க, இந்த 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 கிட்டத்தட்ட இந்த யூஆர்எல். ஓகேவா? ஸோ இது எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னா, அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வேரியபிள் மாதிரி தான். ஓகேவா? இங்க பாருங்க, ஹெச்ரஃப் அப்படிங்கிறது போட்டுருக்காங்களா? ஹெச்ரஃப்குள்ள ஒரு வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஏ டேக்குங்கிற அந்த ஒரு ஒரு இதுக்குள்ள அவங்க என்ன இந்த மாதிரி ஒரு ஹெச்ரஃப் எடுத்து அந்த இதை வந்து யூஸ் பண்ணி அதுதான் நம்மளுக்கு இங்க வந்து வெளியே ஒரு யூஆர்எலுக்கு நீங்க ரீடைரக்ட் ஆகு, அதாவது மற்ற இந்த 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 யூஆர்எலுக்கு நீ போ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு கமாண்ட் உள்ள கொடுக்க போய் தான் இது நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. அப்போ அங்கே உள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குது. அப்போ இதை ஒரு இடத்துல எங்கேயா ஸ்டோர் பண்றாங்களா, அந்த மாதிரி இதையும் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்றோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சா தானே இந்த வேல்யூ எடுத்துட்டு நம்ம போய் எங்கேயாவது யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வேலையை தான் நம்ம இங்க பண்றோம். ஓகேவா? ஓகே, ஓரளவு இதை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா உங்களுக்கு நல்லா இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு எக்ஸாம்பிளோட. ஓகே, ஒரு பெரிய நல்ல எக்ஸாம்பிளோட. ஓகே, இப்போ வேற ஃபர்ஸ்ட் வேரியபிள் பார்த்துட்டோமா? வேரியபிள் அது சின்ன ஒரு அத்தமெட்டிக் மாதிரி பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம நம்பர் சொன்னோம், இதே மாதிரி ஸ்ட்ரிங் இருக்கு, நிறைய இருக்கு. ஓகேவா? இப்போ நான் ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்றேன், str. ஓகேவா? நம்ம வந்து நம்பர் நம்ம வந்து டபுள் கோட்ல இந்த மாதிரி கொடுக்க மாட்டோம், அப்படிதானே? ஸ்ட்ரிங் தான் நம்ம இது கொடுப்போம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் எதுக்கு நம்ம டபுள் கோட் கொடுக்குறோம்னா, இப்போ வந்து ஒரு நேம் எழுதணும், ஜான் சம்திங். ஓகேவா? இப்போ ஒரு நேம் எழுதும் போது இந்த டபுள் கோட் எடுத்தீங்கன்னா பாருங்க, அது ஒரு கலர் மாதிரி தான். ஓகே, ஸோ அது அப்படி என்னன்னா அது ஒரு இன்வேலிட் இன்புட். ஓகேவா? இது கிட்டத்தட்ட இன்புட் இது. ஓகே, இந்த அதாவது இந்த டேட்டாவை நம்ம இங்கே ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறோம், அதாவது பாக்ஸ் மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ எதுக்குன்னா இது எடுத்து எங்கேயாவது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா இதுக்குள்ளே தான் அந்த டேட்டா இருக்கும். ஓகே ஓகே, இப்போ இது ஏன் நம்ம பண்ணுறோம்னா இந்த ஒரு ஸ்பேஸ் அலோகேட் ஆகுது. ஓகேவா? அப்போ இது ஜான்ங்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து வாரில் ஒரு ஜான் நேம் கொடுத்தாலும் அது ஒரு வேரியபிளாக தானே இருக்கும். அப்போ நான் ஒரு இடத்துல இந்த மாதிரி வார் அப்படின்னு ஒரு இடத்துல நான் அசைன் பண்ணி ஜான்னு நம்ம கொடுத்துருக்கலாம். சரியா? இப்போ இந்த ஜானுங்கிற ஒரு வேரியபிள் இருக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஒன்று கொடுத்து இப்படி கன்சிடர் பண்ணிட்டேன்னா, அப்போ இது ஒரு மீனிங் என்னன்னா, இந்த ஜான்ங்கிறது அது ஒரு வேரியபிளா இருக்குமோ அப்படின்னு அது கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணும். அப்படித்தானே? அப்போ ப்ரோக்ராமுக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா என்ன, ஜான்ங்கிறது ஒரு வேரியபிள், அது தனியாக தான் வச்சிருக்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு.
இது இது நேமு, இது வேரியபிள். அப்போ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து அதுக்காக எப்படி சொல்ல, அது கண்டுபிடிக்க முடியாது ஆள. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணோம்னா, இதை மாதிரி நம்ம தனியா அப்படி எழுதிக்கிட்டோம்னா, அதாவது இந்த டபுள் கோட்ல போட்டு இல்லைன்னா சிங்கிள் கோடு நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எழுதினோம்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ஓகே இது ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட். ஸ்ட்ரிங்னா இதுக்குள்ள நம்ம என்னன்னாலும் பேரா கொடுப்போம், எதெல்லாம் கொடுப்போம், அதை வந்து ஒரு வேரியபிளா அவங்களுக்கு கன்சிடர் பண்ணாது. ஸோ கோடிங்ல என்ன என்ன மாதிரி அது அவங்க அவங்க வச்சிருக்கிற ஒரு லாஜிக். ஸோ அப்போ அது வந்து பிரேக் ஆகாது. ஸோ இதுதான் இது கிட்டத்தட்ட ஒரு ரூல்ஸ் கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிண்டெக்ஸ் ஃபாலோ பண்ணணும். சிண்டெக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து இது இப்படிதான் ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ரிங்னா ஏதாவது பேராடா கொடுக்குறது, நேம் நீங்க அசைன் பண்றது, எது கொடுத்தாலும் இப்படிதான் இருக்கும். ஓகே ஓகே. இது கொடுக்கறது என்னன்னா, இப்போ சிங்கிள் கேரக்டர் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இருந்தா ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே ஓகே, ஸ்ட்ரிங் பார்த்தோமா. இப்போ இந்த மாதிரி கூட நம்ம டைரக்டா ஒரு வேரியபிளே இல்லாம சும்மா நம்மளே இங்க கூட இப்படி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி கூட டைரக்டா நம்பரை நம்ம போட்டு யூஸ் பண்ணலாம். என்ன நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணோம்னா, இந்த வேரியபிள்லாம் ஒரு பக்கம் எப்பவுமே ஸ்டோர் பண்ணியிருப்போம். நம்ம எப்போ வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா வேரியபிள் அதுக்கும் தான். இப்போ எப்படின்னா ஒரு டேட்டா வேணும், ஓகேவா, இந்த ஜான் மைக்குங்கிற டேட்டா எனக்கு எப்பவுமே வேணும் அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா, இது எப்போ எனக்கு வேணும்னாலும் நான் எங்க வேணும்னாலும் நான் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஆனா இந்த மாதிரி டைரக்டா நம்ம ஏதாவது யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு இடத்துல தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுவும் ஒரு ரீசன் நம்ம ஏன் வேரியபிள் வச்சு அசைன் பண்ணி நம்ம ஏன் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது காரணம். ஓகே ஓகே. ஸோ முக்கியமானது வேரியபிள்ஸ். அப்புறம் அந்த அர்த்தமெட்டிக் என்ன பண்றாங்க, எப்படி ஒரு டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்றாங்க. ஓகேவா. ஸோ இங்க அவங்களே போட்டிருப்பாங்க. இந்த இருக்கு லெட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நிறையா. அப்புறம் கான்ஸ்டன்ட் பத்தி போட்டிருப்பாங்க. லெட்டு வார் ஓரளவு சேம். நம்ம அதை ரொம்ப டிஃபரன்ஸ் பார்த்து நான் அதை இப்போ இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனால. ஆனால் கான்ஸ்டன்ட் முக்கியமாக எதுக்குன்னா, கிட்டத்தட்ட நான் ஒரு பாக்ஸ் சொன்னேன்ல இந்த மாதிரி. இப்போ எப்படின்னா இந்த பாக்ஸ் இருக்கு, இந்த பாக்ஸ் வந்து ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த பாக்ஸை கேரி பண்ணுறதுக்கு ஒரு பையோ சம்திங் இருக்கும், அது ஒரு வேற பாக்ஸ். ஸோ ரெண்டு கைண்ட் ஆஃப் பாக்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கு. நம்ம இதை வந்து இந்த உள்ள டேட்டாவை நம்ம மாற்ற முடியாது அப்படின்னா, அதாவது டெலிவரி பண்ணக்கூடியவன் அவன் வந்து என்ன, இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் அது ஆக்சுவலாக தப்பு அப்படித்தானே. யாருக்கோ அதை வந்து டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு பாக்ஸ் அவன் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இதை அப்போ அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கா. ஸோ அதை மாதிரி தான் இது. உனக்கு எப்படின்னா இந்த பை அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்காங்க. சரியா, இதில் ஒரு வேல்யூ நம்ம செட் பண்ணியிருக்காங்க. இந்த வேணும்னா இது எடுத்து எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஆனால் இதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா. இப்போ நீ எப்படின்னா இங்கே நான் சொல்கிறேன் கான்ஸ்டன்ட்ல ஸ்ட்ரிங் நம்பர்ல நான் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் எங்கனாலும் வருமா. ஓகே. ஆனால் ஸோ எரர் அடிச்சுட்டு போங்க, டைப் எரர். ஸோ அசைன்மெண்ட் கான்ஸ்டன்ட் வேரியபிள். ஆக்சுவலாக கான்ஸ்டன்ட் வேரியபிள்னா இதுதான். இந்த கான்ஸ்டன்ட் வேரியபிளை நம்ம அசைன்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு எரர் வந்து அது த்ரூ பண்ணிருச்சு. ஸோ அப்போ இதில் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். லெட் வார், அதாவது லெட் வாருங்கிற ரெண்டு இது நம்ம பார்த்தோமா, அது வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். நான் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலப்போ லேட்டராக நம்ம பார்க்கலாம் அதையும். ஓகே. ஸோ இங்கே நிறைய அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் இருக்கு. அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷனில் ப்ளஸ்ஸு, அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடல்ஸ், இன்க்ரிமெண்ட் நிறையா போட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஓகே. இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்க, இந்த டபிள்யூஎஸ்கியூஎல்ல என்னெல்லாம் நடக்குது, ரிலேட்டிவ் ரிசல்ட் கொடுத்துட்டு நீங்கள் இதை எப்படிலாம் அசைன் பண்ணுறாங்க, இப்படி ஒரு வேரியபிளை நிறைய கிரியேட் பண்ணி எப்படி அசைன் பண்ணுறாங்க, நிறையா லாஜிக் ப்ரோக்ராம்லாம் இதில் இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கணும். இந்த வேரியபிள் வச்சு எப்படி லாஜிக்கலாக, இப்போ எப்படின்னா ஸ்வாப்பிங்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேற இன்னும் நிறையலாம் இருக்குது. ஸோ அது வேரியபிள் வச்சு நீங்கள் ஈஸியாக எப்படி ஸ்வாப்லாம் பண்ணுவீங்க, நம்பரை ஒரு வேரியபிள் இன்னொரு இடத்துக்கு இன்னொன்று மாற்றுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்மால் லாஜிக்கல் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவா. ஓகே. நான் இப்போதைக்கு ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோட
ஜாவா ஸ்கிரிப்டோட முக்கியமான ஐ மீன் ஒரு ஸ்டார்டிங் சொல்லியிருக்கிறேன். அதாவது வேரியபிள்ஸ், அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஓரளவு சொன்னேன். இனிமேல் நம்ம அரித்தமெட்டிக்கில் இன்னொன்று இருக்குது. இந்த இங்கே பாருங்கள், ப்ளஸ் ப்ளஸ் போட்டிருந்தாங்க. இது ஸோ இது ஒரு கான்செப்ட் இருக்குங்க. இதுவும் இதெல்லாம் ஒரு லாஜிக்கல் ப்ரோக்ராம்லாம் உண்டு. இதுக்கெலாம் இந்த ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ்லாம். ஸோ இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் லாஜிக்கலாக சில இது இருக்குது. அங்கே வேணால் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். இப்போ பாருங்க, வார் ஜே ஈக்குவல் டு 0, ஓகேவா? ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டால் பாருங்க, ஜே அதாவது ப்ளஸ் ப்ளஸ்னா இன்க்ரிமெண்ட்னு அவங்க போட்டிருக்காங்க பாருங்க, போட்டிருக்காங்களா? ஸோ ஆனால் ஜே ப்ளஸ் ப்ளஸ் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் ஆகலை. ஏன் ப்ளஸ் ப்ளஸ்னா அது இன்க்ரிமெண்ட் ஆகி இங்கே ரிட்டர்ன் ஆயிருக்கணும்ல, ஆனால் ஆகலை. ஆனால் இப்போ பாருங்க, ஜேல இப்போ வருது. ஏன் எப்படி இது வருது? நம்ம தான் இங்கே ப்ளஸ் பண்ணி இங்கே தான் கூட்டா கண்டிப்பாக அது வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும்ல அந்த வேல்யூவை. ஏன் பண்ணலை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து உடனே ரிட்டர்ன் ஆகாது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளாக எப்படி சொல்லணும்னா, இப்போ பாருங்க, வார் கே ஈக்குவல் டு, இப்போ ஜேனா ஜே எத்தனை இருக்கும்? இப்போ வந்து 1 இருக்கும். அப்போ கே வந்து கண்டிப்பாக 1 இருக்கும் இது கொடுத்தா, அப்படி தானே? இப்போ நான் கே கொடுக்குறேன், இருக்கு. ஓகேவா? இப்போ கே ஈக்குவல் டு ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா, ஜே ஆக்சுவலாக ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறது +1 அப்படிங்கிறது கூட்டுறது மீனிங். ஓகேவா? அப்போ இங்கே கூட்டி இருக்கு, அப்படி தானே? அப்போ நான் இங்கே ஒன்று கூட்டி இருக்கணும்ல. ஆனால் இப்போ கே பாருங்க, அதே 1 தான் இருக்கு. ஆனால் நம்ம தான் ஏற்கனவே ஜேல 1 இருந்துச்சா, அப்போ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணியிருக்கும் போது 2ன்னு சொல்லி தானே கூட்டி இருக்கணும். அப்படின்னா ஜேக்கு அப்புறம் ப்ளஸ் ப்ளஸ் போட்டால் அது வந்து உடனே கூட்டி நம்மளுக்கு கொடுக்காது. அது லாஸ்ட் அடுத்து தான் நம்ம கொடுக்கும். இப்போ பாருங்க, ஜே 2ஆ மாதிரி இருக்கும், மாறிட்டா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது இந்த ஒரு லைனை, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஒன்று ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும், அப்புறம் தான் இந்த வேல்யூவே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நான் வந்து மறுபடியும் இதில் வந்து இந்த ப்ளஸ் ப்ளஸ்ஸை முன்னாடி போடுறேன். சரியா? இப்போ பாருங்க, ஜேல ஏற்கனவே 2 இருந்துச்சு. இப்போ பாருங்க, கே 3 ஆயிருக்கு பாருங்க, மாதிரி இருக்கா? ஸோ இது எப்படி மாறுச்சு அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போதே இந்த வேல்யூவை இது கூட்டி உடனே இதுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், அப்புறம் தான் அது இன்க்ரிமெண்ட் ஆகும். இது அந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும்போதே அது அந்த எக்ஸிக்யூட் ஆகி இது ரிட்டர்ன் பண்ணிடும். அப்போ இப்போ ஜேவும் எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில இதை வந்து தெளிவாக அதில் சொல்லுவாங்க. இப்போ ப்ளஸ் ப்ளஸ் எப்படியோ அதே மாதிரி இது அப்படியே மைனஸ் மைனஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சில லாஜிக்கல் ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் படிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா இது இன்டர்வியூக்கெலாம் நிறையா வரும். ஆனால் எனிவே இது ஒரு சின்ன பேசிக் தான், பட் இது தெரிஞ்சுக்கணும், முக்கியமானது. ஸோ ஓகே. ஸோ இப்போதைக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதாவது சில மெயின் கான்செப்ட், அதாவது வேரியபிள்ஸ் வந்து இதெல்லாம் பேசிக் திங்ஸ். இதுக்கப்புறம் நம்ம வந்து நிறையா எப்படி சொல்ல, ஒரு லூப் கான்செப்ட்லாம் நிறையா இருக்குது. அந்த பாருங்க, அரே இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது, அதெல்லாம் ஒரு சில டேட்டா டைப்ஸ் இருக்குது. சரியா? இங்கே இருக்கும் டேட்டா டைப்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், இது ட்ரை டு ஸ்டெப்பில் பாருங்கள். நான் இன்னும் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் இது ஃபுல்லாக எப்படி ஒரு எல்லாம் பண்ணி ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா?